ஆன்லைன் மூலமாக, யூடியூப் மூலமாக, தூர ஊர்களிலிருந்து, பல இடங்களிலிருந்து, பல குழுக்கள் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நீங்கள் ஃபோன் மூலமாக தொடர்பு கொண்டு ஜெபிக்க விரும்பினால் நீங்கள் ஜெபிக்கலாம். உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்பி கொடுங்கள். ஆண்டவர் உங்களை அற்புதமாக தொட்டு சுகமாக்குவார். இந்த செய்திக்கு பின்னாலே நாம் எண்ணெய்க்காக ஜெபம் பண்ணி எண்ணெய் பூசி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய அற்புத சுகம் வல்லமை உங்களுக்கு உண்டாகும் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். இன்றைக்கு இயேசுவின் வல்லமை உங்களை சுகமாக்கும் என்ற தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றில் உள்ளடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். என்று சொல்ல கேட்டேன். நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ள ஒரு தேவன். நம்முடைய தேவனுக்கு வானத்திலும் பூமியிலும் சமுத்திரத்துக்கு கீழ் அடங்கியுள்ள எல்லா சிருஷ்டிகளும் அவரை பார்த்து சொல்லுகிற காரியம், ஆண்டவரே உமக்கு எல்லா வல்லமையும் இருக்கிறது, உமக்கு எல்லா மகிமை இருக்கிறது, எல்லா விதமான வல்லமையும் உம்மிடத்தில் உண்டு என்று அவர்கள் சொல்லுவதை நாம் கேட்கிறோம். நம்முடைய ஆண்டவர் வல்லமை உடையவர். அவர் சர்வ வல்லமை உடையவர் என்று இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே பல முறை அவரை பற்றி சொல்லியிருக்கிறது. அவர் சர்வ வல்லமை உடையவர் என்று. ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லாமல் அவனுக்கு 100 வயதாய் இருக்கும்போதும் ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி அவனுக்கு ஆண்டவர் சொன்னார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆண்டவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி 25 ஆண்டுகள் ஆன பின்பு அவனுக்கு ஒன்றுமே சம்பவியாமல் இருக்கும்போது ஆண்டவர் அவனுக்கு தரிசனம் அளித்து நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை அவனுக்கு காண்பித்தார். நம்முடைய ஆண்டவர் எல்லா வல்லமையும் உடைய ஒரு தெய்வம். அவருக்கு இல்லாத வல்லமை ஒன்றுமில்லை. அவருக்கு எல்லாமே இருக்கிறது. இன்றைக்கு ராத்திரி வேளையில் மாலை நேரத்தில் உனக்கு இருக்கிற பிரச்சனைகள், உனக்கு இருக்கிற போராட்டங்கள், உனக்கு இருக்கிற வியாதிகள், நோய்கள், வேதனைகள், இவைகள் எல்லாவற்றையும் மாற்றி உனக்கு நல்ல சுகத்தை கொடுக்க ஆண்டவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். முதலாவது அவருக்கு வல்லமை எங்கே இருக்கிறது? வெளிப்படுத்தல் 12:10 வாசிப்போம். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். இந்த உலகத்திலே மக்களுக்கு வியாதியையும் வேதனையும், மக்களுக்கு கலக்கத்தையும் பயத்தையும் பலவிதமான போராட்டங்களையும் உண்டாக்கி கொண்டிருக்கிற இந்த பிசாசானவன் தள்ளப்பட்டு போனான். ஆண்டவருக்கு சகல வல்லமையும் ரட்சிப்பும் அவருக்கே உண்டாவதாக. உங்களை குற்றப்படுத்துகிறவன், உங்களை வேதனைப்படுத்துகிறவன், உங்களுடைய வாழ்க்கையை பாழ்படுத்துகிற இந்த பிசாசின் மேலே ஆண்டவருக்கு சகல வல்லமையும் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையுடைய தேவன், அற்புதம் செய்கிற தேவன், மகிமையுள்ள தேவன், பலத்த காரியத்தை செய்கிற ஆண்டவர், அதிசயமான காரியங்களை செய்கிறவராக
அவர் இன்றைக்கும் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ள ஒரு தேவன். அவர் சர்வ வல்லமை உடையவர். சதா காலமும் அவருக்கு மகிமையும் வல்லமையும் உண்டாவதாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பின் வல்லமை. மக்களுக்கு ஆண்டவர் அநேக காரியத்திலிருந்து ரட்சிப்பு கொடுக்கிறார். ஒன்று, உன் பாவத்திலிருந்து ரட்சிப்பு. ரெண்டாவது, உன்னை நரகத்திலிருந்தும் அவர் ரட்சிக்கிறார். உன்னை வியாதியிலிருந்து ரட்சிக்கிறார். உன்னை ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் உன்னை ரட்சிக்கிறார். அந்த ரட்சிப்பின் வல்லமை அவருக்கு மாத்திரம் உண்டு. நீ எங்கே போனாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் சரி, உன்னை ரட்சிக்கிறவர் ஒருவர் உண்டு. வானத்தின் கீழே மனுஷருக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் நாமமே இல்லாமல் நீ ரட்சிப்படைவதற்கு வேறொரு நாமம் இல்லை. இந்த நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரும் ரட்சிக்கப்படுவார்கள். யாவரும் ரட்சிக்கப்படுவார்கள். உன் வாழ்க்கையில் ரட்சிப்பின் வல்லமையை நீ பார்த்திருக்கிறாயா? நீ பாவத்துக்குள்ளே இருக்கிறாய், உன் மனசுக்குள்ள பாரமாக இருக்குது, உன் இருதயத்தையும் உன்னையும் அழுத்தி கொண்டிருக்கிற ஒரு அழுத்தம் உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் என்னைக்கு இந்த ரட்சிப்பின் வல்லமை உனக்கு வருகிறதோ அன்றைக்கு உனக்கு ஒரு விடுதலை வரும், ஒரு மனசுக்குள்ள ஒரு சமாதானம் வரும். உனக்கு பல காரியங்கள், போராட்டங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் உனக்கு உள்ளே ஒரு நம்பிக்கை, ஜீவனுள்ள நம்பிக்கை இந்த ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். உன் வாழ்க்கையில் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும். ரட்சிப்பின் வல்லமை நம்முடைய தேவனுக்கு மாத்திரம் உண்டு. நீ மாற்றப்படுவதற்கு உன் வாழ்க்கை அப்படியே மாறிடும், புதுசாக மாறிடும். உன் மனசு மாறும், உன் ஆவி மாறிடும், உன் நம்பிக்கை மாறும். உன் வாழ்க்கைக்குள்ளே ஆண்டவர் உனக்கு ஒரு உதவி செய்ய ஆச்சரியமாக அவர் வருவார். அந்த ஆண்டவர் உனக்கு ரட்சிப்பின் வல்லமை உடையவர். உனக்குள்ளே ஒரு மறுரூபத்தை கொண்டு வருவார். நீ வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை காண்பாய். என்னுடைய வாழ்க்கையில் அதை நான் பார்த்திருக்கிறேன். நான் இந்த ஆண்டவராகிய இயேசுவை நான் சந்தித்து என்னை ரட்சியும் என்று நான் கேட்டபோது, அவரை கூப்பிட்ட போது அவர் எனக்குள் வந்தார். அவர் எனக்குள் வந்த அந்த நாளிலே என் மேலே இருந்த பாரம், என் மேலே இருந்த அழுத்தம், என் வாழ்க்கையில் இருந்த பாவங்கள் என்னை விட்டு போயிற்று. என்னை ஆண்டவர் விசேஷமாக ஆவியிலே என்னை சந்தித்து என்னை மாற்றி அமைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன். அவர் நம்மை நடத்துவார். உனக்கு இந்த ரட்சிப்பு வேணும் என்று நீ கேட்கணும். என்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்கும். அவருக்கு எதில் வல்லமை இருக்கிறது? மத்தேயு 9:6 நாம் வாசிக்கும்போது 9:6 வாசிப்போம். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் என்றால் வல்லமை உண்டென்று நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். ஆண்டவர் மனுஷனுடைய பாவங்களை மன்னிக்க அவருக்கு அதிகாரம், வல்லமை இருக்கிறது. ஏன் அவருக்கு அந்த வல்லமை இருக்கிறது? பாவத்தை மன்னிக்க, பாவத்தையெல்லாம் தம் மேலே சுமந்து பாவத்திலிருந்து உன்னை விடுதலையாக்க இவர் தான் கல்வாரி சிலுவையில் இரத்தம் சிந்தினார். அந்த இரத்தத்தில் வல்லமை இருக்கிறது. அவர் உன் வாழ்க்கையில் நீ அடைய வேண்டிய தண்டனை எல்லாம் அவர் தன்மேலே ஏற்றுக்கொண்டு உன்னை விடுதலையாக்கி உன் பாவத்தை மன்னிக்கிறதற்கு வல்லமை உடையவராக இருக்கிறார். அப்போ உன் பாவம் மன்னிக்கப்பட நீ என்ன செய்யணும்? நீ எங்கேயும் போக வேண்டியதில்லை, எங்கேயும் அலைய வேண்டியதில்லை, எந்த காணிக்கையும் நீ கொடுக்க வேண்டியதில்லை. அல்லாவிட்டால் எந்த இடத்துக்கும் நீ ஓடி போக வேண்டாம். நீ இருக்கிற இடத்துல நீ செய்த பாவங்கள், நான் செய்தது தவறு என்று எண்ணி உன் வாழ்க்கையில் அந்த தவறை ஒத்துக்கொண்டு அந்த தவறுகளை ஆண்டவரிடத்தில் சொன்னால் ஆண்டவர் உன் பாவத்தை மன்னிப்பார். அதுக்கு பின்பு ஆண்டவர் உன் பாவத்தை மன்னித்து விட்டார் என்று நம்பணும், விசுவாசிக்கணும். நீ உன் வாழ்க்கையில் அந்த மாற்றம் உனக்குள்ளே வரும். நீ நம்பலை, விசுவாசிக்கலைன்னா, உன் பாவத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லலைன்னா மன்னிக்கப்படாது. உணர்ந்து சொல்லணும், ஆண்டவரே பாவியாகிய என் மேலே கிருபையாயிரும் என்று சொன்னால்
ஆண்டவர் உன்னை நீதிமானாக மாற்றி அனுப்புவார். உன்னை முற்றிலும் மாற்றி அனுப்பக்கூடிய வல்லமை இந்த ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. ஆகினால் உன் வாழ்க்கையில் இன்னும் அந்த பாவ மன்னிப்பின் வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிக்கிறதை காண முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிற போது கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலிருந்து வந்த பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. இயேசு ஒரு கூட்டத்தில் இருக்கிறார். அவரை சுற்றிலும் அவரிடத்தில் உள்ள குறைகளை கண்டுபிடிக்கிறதற்கு ஆட்கள் சுற்றிலும் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்த இடத்துல குணமாக்கும் வல்லமை அந்த இடத்துல காணப்பட்டது. இந்த ராத்திரி வேளையிலும் இந்த இடத்துல உன்னை சுகமாக்குகிற ஒரு குணமாக்குகிற வல்லமை இந்த இடத்துல இருக்குது. எத்தனை பேர் அதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில் இந்த சுகமாக்கும் வல்லமையை வைத்திருக்கிறீர். எங்கள் மத்தியில் இந்த குணமாக்கும் வல்லமை இந்த இடத்துல இருக்கிறது. இந்த வல்லமை எங்கள் மத்தியில் இருக்கிறபடியினால் எந்த வியாதி இருந்தாலும் அதை சுகமாக்க உம்மால் முடியும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, எத்தனை பேர் குற்றம் பிடிப்பதற்காக அந்த கூட்டத்தில் இருந்தாலும் சுகமாக்குகிற வல்லமை ஆண்டவரே, நீர் ஏழை எளிய மக்களை விடுதலையாக்க சுகமாக்கும் வல்லமையை வைத்திருக்கிறீர். இந்த ராத்திரி இந்த இடத்துல உம்முடைய சுகமாக்கும் வல்லமை இருக்கிறது என்பதை விசுவாசிக்கிறோம். உன் வாழ்க்கையில் ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்வார். பயங்கரமான வியாதியோடு நான் வந்திருக்கிறேன், பிரச்சனையோடு நான் வந்திருக்கிறேன், அழுத்தத்தோடு வந்திருக்கிறேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்கிறவங்க நீங்கள் ஒரு நிமிஷம் கை வைத்து காண்பீங்கள். ஐயா, நான் அழுத்தத்தோட வியாதியோடு இந்த இடத்துல வந்திருக்கிறேன், எனக்கு சுகம் கிடைக்கணும்னு சொல்கிறவங்க கை வைத்து காண்பீங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எழுந்து நெல்லுங்கள். அப்படி கை வைத்து எழுந்து நெல்லுங்கள். உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் உங்களுக்கு சுகம் கொடுப்பார். ஆண்டவரே, சுகமாக்கும் வல்லமை இந்த இடத்துல இருக்கிறது அல்லவா? இந்த நேரத்தில் எந்த வியாதி இந்த இடத்துல இருந்தாலும் அந்த வியாதிகளை சுகமாக்க உம்மால் மாத்திரம்தான் முடியும். இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் அவர்களை விடுதலையாக்கும். இப்பொழுது அவருடைய வியாதிகளை இப்பொழுது சுகமாக்கும். உம்மால் முடியாதது ஒன்றுமே இல்லை, தேவனாலே கூடாதது ஒன்றுமில்லை. சுகமாக்கும் வல்லமை, குணமாக்கும் வல்லமை, உயிர்த்தெழுதலின் வல்லமை இந்த இடத்துல இப்பொழுது இறங்கி உம்முடைய பிள்ளைகளை சுகமாக்கும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. கட்டுகள் உடையட்டும், பிசாசின் கிரியைகள் இப்பொழுது விலகி ஓடட்டும், மனசில் இருக்கிற பாரங்கள் விலகட்டும், ஒரு சமாதானம் உண்டாகட்டும். கர்த்தருடைய கிருபையின் கரம் இறங்கி உம்முடைய பிள்ளைகளை தொடும்படி ஜெபிக்கிறேன். இவர்களை விடுதலை ஆக்குகிறதற்காக ஸ்தோத்திரம். அற்புதம் செய்திருக்கிறீர் என்று விசுவாசிக்கிறோம். ஆமேன். இப்பொழுதே கர்த்தர் உன்னை தொடுகிறார். உன் மனசில் இப்போமே உன் சரீரத்தில் ஒரு வல்லமை வருகிறது. உன் சரீரத்தை ஆண்டவருடைய வல்லமை தொடுகிறது. ஓ காட், தேங்க்யூ. இந்த கட்டிகளெல்லாம் மறைந்து போகட்டும், பலவீனம் மறைந்து போகட்டும். ஆண்டவரே, கழுத்தில் இருக்கிற பிரச்சனைகள், காதுகளில் இருக்கிற பிரச்சனைகள், நெஞ்சில் இருக்கிற பிரச்சனைகள், வயிற்றில் இருக்கிற பிரச்சனைகள், ஆண்டவரே பலவிதமான போராட்டங்கள் மக்களுக்குள்ளே இருக்கிறது. அந்த அத்தனை காரியத்தையும் விடுதலையாக்க வல்லமையுடையவர் இந்த நேரத்தில் விடுதலையாக்குவீராக. எத்தனை பேருக்கு ஆண்டவர் விடுதலை தந்திருக்கிறார்? விசுவாசிக்கிறீர்? கை உயர்த்தி, ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு விடுதலை தந்திருக்கிறீர். இந்த வேளையில் என் மனசில் உள்ள பாரங்கள் நீங்கிட்டு, என் சரீரத்தில் உள்ள வேதனைகள் மாறிட்டு, ஒரு புது கிருபைகளை எனக்கு தந்திருக்கிறேன். உங்களுடைய வல்லமை இந்த நேரத்தில் இறங்கி வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். ஆமேன். ஆண்டவர் மத்தேயு 9ஆம் அதிகாரம் 26, 27 நம்ம வாசிப்போம். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள்?
எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு இவர் எப்படிப்பட்டவரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். காற்றையும் கடலையும் இயேசு பார்த்து அதட்டுகிறார். படகுல போகிறாங்க, இயேசு தூங்கிட்டு இருக்கிறார். அவரை போய் எழுப்புறாங்க. ஐயரே, காற்றும் கடலும் அடித்து இந்த படகை மூழ்கடிக்க போகிறது என்று பயந்தார்கள். அவிசுவாசத்தோடு அவர்கள் இருந்தார்கள். ஆனால் இயேசு எழும்பி காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே அமைதல் உண்டாயிற்று. ஓ ஹல்லேலூயா! எத்தனை பேருடைய குடும்பத்துக்குள்ள பயங்கர காற்றடித்த மாதிரி அமைதி இல்லாமல் போராட்டத்தோடு வந்திருக்கிறீங்களோ தெரியாது. உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த காற்று, அந்த வீட்டில் இருக்கிற அந்த கொந்தளிப்பு இயேசுவின் வார்த்தையில் இருக்கிற வல்லமையினால் உன் வீடு அமைதியாயிரும். ஓ காட், ஹல்லேலூயா! உன் வீட்டுக்குள்ளே அமைதி இல்லை, காற்று அடித்தது போல் கொந்தளிப்பாக இருக்குது. அடிக்கடி சண்டைகள், அடிக்கடி போராட்ட ஆவிகள் உன் குடும்பத்துக்குள்ளே இருக்குது. ஆண்டவர் அதை அமர்த்துவார் என்று விசுவாசிக்கிறியா? அப்படிப்பட்டவங்க எழுந்து நில்லுங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் உன் வீட்டுக்குள்ளே அந்த கொந்தளிப்பு, அந்த கடல் காற்று அடித்து உன் வீட்டை பயங்கரமாக உன் வாழ்க்கையை அலசடிப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த வீட்டுக்குள்ளே இந்த ஆண்டவர் இறையாதே அமைதல், எல்லாரும் சொல்லுங்கள், இறையாதே அமைதலாயிரு. இயேசுவின் நாமத்தினாலே இறையாதே அமைதலாயிரு. இறையாதே அமைதலாயிரு. இறையாதே அமைதலாயிரு. அந்த வார்த்தை உன் வீட்டுக்குள்ளே வரும்போது சொல்ல முடியாத ஒரு தேவ சமாதானம் உன் வீட்டுக்குள்ளே வருகிறது. அந்த கொந்தளிப்பு அடங்கி போகிறது, அந்த காற்று அடங்கி போகிறது. ஒரு அமைதி உண்டாயிற்று, ஒரு அமைதி உண்டாயிற்று. ஆமேன். உன் வீட்டுக்குள்ளே ஆண்டவர் ஒரு அமைதியை கொண்டு வருகிறார். 2 கைகளை வைத்து எல்லாரும், ஆண்டவரே ஒரு அமைதியை தாங்கப்பா. ஆண்டவரே, ஒரு காற்று கொந்தளிக்கிறது, பயங்கரமான போராட்ட ஆவிகள் இருக்கிறதப்பா, இதெல்லாம் மாற்றி அற்புதமாக உம்முடைய கரம் இறங்கி மக்களை விடுதலையாக்கட்டும். ஆமேன், ஆமேன். உட்காருங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும், போதும், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவுக்கு உயிர்த்தெழுதலின் வல்லமை இருக்கிறது. இயேசு கிறிஸ்து மரித்தார், அப்படியே மண்ணோடு போய்விடவில்லை. 3ஆம் நாளிலே கல்லறையை உடைத்து வெளியே வந்தார். அவருடைய கட்டுகள் எல்லாம் அகன்றது. அவர் வெளியே உயிரோடு கூட வந்தார். அவருக்கு உயிர்த்தெழுதலின் வல்லமை இருக்கிறது. அவர் எத்தனையோ பேரை உயிரோடு கூட எழுப்பியிருக்கிறார். ஒரு சிறுமி பயங்கரமான மரணத்துக்குள்ளே போய் அவள் வீட்டில் ஒரே மகள் அங்கே படுத்திருக்கும்போது இயேசு கிறிஸ்து தலித்தா கூமி, சிறுபண்ணே எழுந்திரு என்று அவளை உயிரோடு எழுப்பினார். ஒரு மரித்த வாலிபனை இயேசுவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை, வாலிபனே எழுந்திரு என்று சொன்னபோது அந்த வாலிபன் உயிரோடு எழும்பி விட்டான். 4 நாளாய் மரித்து நாறிப்போய் இருந்த லாசரு என்கிற அவனுடைய கல்லறையின் பக்கமாக வந்து கல்லறையின் கல்லை புரட்டி போட்டு, லாசருவே வெளியே வா என்று சொன்னபோது 4 நாளாய் மரித்து நாறிப்போன அந்த சரீரத்துக்குள்ள கூட அந்த உயிர்த்தெழும் வல்லமை வந்தது. இயேசு கிறிஸ்துவையும் சிலுவையில் அடித்து அறைந்து அவரை ஈட்டியினாலே குத்தி எல்லாவித இரத்தமும் எல்லாம் ஆண்டவர் வெளியே வந்து விட்டது. அப்படிப்பட்ட நிலையில் அவர் அடக்கம் பண்ணப்பட்டவராக இருந்தார். எல்லாரும் அவர் மரித்து போய்விட்டார் என்று வேதனையோடு இருந்தார்கள். 3ஆம் நாளில் அவர் உயிரோடு எழும்பி வந்தார். ஹல்லேலூயா! அந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை இன்றைக்கும் உன் மத்தியில் இருக்கிறது. இன்றைக்கும் உன்னை சுகமாக்க அந்த வல்லமை இருக்கிறது.
அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை தான் உலகத்திலேயே பெரிய வல்லமை. சிருஷ்டிப்பின் வல்லமையை விட உயிரோடு எழுப்புகிற வல்லமை பெரிய வல்லமை. அதிலும் பெரிய வல்லமை. உன் ஆவி செத்திருக்கும், உன் ஆவி தேவனோடு தொடர்பு கொள்ள முடியாமல் இருக்கும், உன் ஆவி தேவனோடு இணைக்கப்பட முடியாமல் இருக்கும், உன் ஆவி அந்த உன்னை உண்டாக்கின தெய்வத்தோடு பேச முடியாமல் தடுக்கப்பட்டிருக்கும். உன்னுடைய ஆவி செத்ததாக இருந்தாலும் கூட இன்னைக்கு இந்த ஆண்டவர் உன் ஆவியை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். உன் சரீரத்தின் அவயவங்களெல்லாம் செத்ததாக இருந்தாலும் இன்றைக்கு அந்த ஆண்டவர் உன் சரீரத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்து உனக்கு ஒரு வல்லமையை தர அவர் போதுமானவராக இருக்கிறார். இன்றைக்கு ராத்திரி வேளையில் ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற சுகத்துக்காக தோத்திரம். ஒரு 12 வருஷமாக பெரும்பாடுள்ள ஒரு பெண் இருந்தாள். அவள் செய்தது என்ன என்று நம்ம வாசிக்கும்போது மார்க்கு 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிப்போம். மார்க்கு 5:30. உடனே இயேசு தம்மிலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்றார். உடனே இயேசு தம்மிலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டதை அறிந்தார். 12 வருஷமாக பெரும்பாடு இரத்தப்போக்கு உள்ள ஒரு பெண் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு இருந்தாள். அவள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டாள். அவள் வீட்டிலிருந்து எழும்பி வந்து இயேசுவின் வஸ்திரத்தையாவது நான் தொடுவேன் என்று விசுவாசித்து வந்தாள். நம்ம எப்படி விசுவாசத்தோட இந்த எண்ணெயை போட்டால் ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுப்பார் என்று விசுவாசிக்கிறோமோ அதே போல அவள் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டாள், எனக்கு சுகம் கிடைக்கும் என்று நம்பி அவள் அந்த ஜனக்கூட்டத்தின் நடுவே வந்து அவள் இயேசுவின் வஸ்திரத்தை குனிந்து தொட்டாள். அவள் தொட்ட உடனே அவருடைய சரீரத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு 12 வருஷமாக அவளுக்கு இருந்த அந்த வியாதியை உடனே சுகமாக்கிட்டார். உடனே சுகமாயிற்று. உடனே அவளுக்கு விடுதலை வந்து விட்டது. இயேசு அவர் பார்க்கிறார், என்னை எத்தனையோ பேர் தொட்டு கொண்டிருந்தாலும் யாரோ ஒரு தேவை உள்ள, ஒரு போராட்டம் உள்ள, ஒரு வேதனை நிறைந்த ஒரு பெண் விசுவாசத்தோடு என்னை தொட்டாள் என்று அவருடைய வல்லமை புறப்பட்டதை அறிந்து இந்த ராத்திரி வேளையிலும் நீ விசுவாசத்தோடு இந்த ஆண்டவரை நீ வந்து அணுகும்போது உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆண்டவர் ஒரு வல்லமையை தருகிறார். எத்தனை ஆண்டுகள் உனக்கு இந்த போராட்ட ஆவிகள் இருந்தாலும் ஆண்டவர் இன்னைக்கு உன்னை விடுதலை ஆக்க வல்லமை உடையவராய் அவருடைய வல்லமை புறப்பட்டு வந்திருக்கிறது. அவருடைய வல்லமை உன்னை தொட்டிருக்கிறது. அவருடைய வல்லமை உன்னை சுகமாக்கி இருக்கிறது. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உன் வியாதிகளெல்லாம் சுகமாக்க வல்லமை உடையவர். முதலாவது அவர் பாவத்தை மன்னிக்க வல்லமை உடையவர். ரெண்டாவது அவர் உன்னை ரட்சிக்க வல்லமை உடையவராக இருக்கிறார். மூன்றாவது குணமாக்கும் வல்லமை அந்த கூட்டத்துக்குள்ளேயே இருக்கிறது. அவர் எங்கேயும் போக வேண்டியதில்லை. குணமாக்கும் வல்லமை உன்னை தொட இன்றைக்கு அவர் அற்புதம் செய்ய அவர் இருக்கிறார். ஆண்டவருடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய கரம் கூட இருந்து ஆச்சரியமாய் ஆண்டவர் நடத்தி தர அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். அதனால் உன் வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். உயிர்த்தெழுதலின் வல்லமை உன்னை சந்திக்கும். இன்றைக்கு ஆண்டவருடைய சரீரத்திலிருந்து புறப்பட்ட வல்லமை உன்னை இன்றைக்கு சந்திக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியும் ஐயா. இயேசுவே, என்னை ரட்சியும். என் வாழ்க்கையில் என் பாவம் மன்னிக்கப்பட்டதா இருக்கட்டும் என்று சொல்லி உன் வாழ்க்கையில் இயேசுவுக்கு உன்னை ஒப்புக்கொடு. முதல்ல உன் பாவம் மன்னிக்கப்படணும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். இயேசுவே, டிவியில் பார்த்து கொண்டிருக்கிறவங்க, வீடுகளில் பார்த்து கொண்டிருக்கிறவங்க, நீங்கள் ஆன்லைனில் எங்கே பார்த்துக்கிட்டு இருந்தாலும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் குழுக்களில் இருந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. முதல்ல இயேசு உன் பாவத்தை மன்னிக்க வல்லமை உடையவர், உன்னை ரட்சிக்க வல்லமை உடையவர். இயேசு, என் பாவத்தை மன்னிக்கணும் ஐயா, எனக்கு ரட்சிப்பு வேணும். இது வரைக்கும்
அந்த இயேசு கொடுக்குற அந்த ரட்சிப்பு, பாவத்திலிருந்து விடுதலை எனக்கு இல்லை, அந்த பாவ மன்னிப்பு எனக்கு இல்லை, எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறவங்க கை வைத்து காண்பீங்கள். உங்களுக்காக ஜெபம் பண்ண வரும்போது சீக்கிரம் எங்கே இருந்தாலும் கை வைத்து காண்பீங்கள். இந்த இயேசு என் பாவத்தை மன்னிக்கணும், எந்த இடத்துல இருந்தாலும் கை வைத்து காண்பீங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வீடுகளில் இருக்கிறவர்கள் கரம் உயர்த்தி காண்பீங்கள். கை உயர்த்தி காண்பித்தவர்கள் நீங்கள் ஒரு நிமிஷம் எழுந்திருக்கும்படி அன்பாக கேட்கிறோம். எழுந்திருங்கள். கை உயர்த்தினவர்கள் எழுந்திருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கைகளில் இந்த எண்ணெய் பாட்டிலை எடுத்துட்டு நீங்கள் முன்னால் வாங்க. இந்த பாவ மன்னிப்பை விரும்புகிறவர்கள், இயேசு என் பாவத்தை மன்னிக்கணும்னு விரும்புகிறவர்கள் முன்னால் நீங்கள் அந்த எண்ணெய் பாட்டிலை எடுத்துட்டு வாங்க. உங்களை ஆண்டவர் ஆச்சரியமாக சந்திப்பார், அற்புதம் செய்வார். ஆண்டவருடைய கரம் கூட இருக்கும். அந்த வீடுகளில் இருக்கிறவங்களும் இயேசு என்னை தொடணும், இயேசு என் பாவத்தை மன்னிக்கணும், இயேசு எனக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்கிறவங்க கை வைத்து காண்பீங்கள். உங்களுக்கு ஆண்டவர் அற்புதமாக விடுதலை கொடுத்து ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். நான் சொல்கிற ஜெப வார்த்தைகளை முன்னால் வந்திருக்கிறவங்களும் சொல்லுங்கள். வீடுகளில் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களும் இந்த பாவ மன்னிப்புக்காக முதல்ல கேளுங்கள். உங்கள் மனசுக்குள்ளே ஆண்டவர் வருவார். அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களை அவர் தள்ளவே மாட்டார். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், எனக்கு சமாதானம் தாருன்னு கேளுங்க. ஆண்டவர் அற்புதமாக உங்களை விடுதலையாக்குறத காண முடியும். அதனால் எல்லார் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அவருடைய பிரசன்னம் நம்முடைய மத்தியில் இப்போ இருக்கிறது. உன் பாவத்தை மன்னிக்க அவர் வந்திருக்கிறார், உன் அருகில் இருக்கிறார் என்று நீ விசுவாசி. நான் சொல்கிற இந்த ஜெப வார்த்தைகளை சத்தமாக சொல்லுங்கள். அன்புள்ள இயேசுவே, என்னுடைய பாவங்களை எனக்கு மன்னியும். பாவ மன்னிப்பை தருவதற்கு உம்முடைய நாமத்துக்கு வல்லமை உண்டு. என் பாவத்தை எல்லாம் சிலுவையிலே சுமந்து விட்டீர். 3ஆம் நாளிலே உயிரோடு எழும்பி இருக்கிறீர். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். என் பாரத்தை எல்லாம் உம்மேலே வைத்து விடுகிறேன். என் பாரத்தை எடுத்து போடும். இயேசுவே, ஒரு சமாதானத்தை தாரும், ஒரு சந்தோஷத்தை தாரும், ஒரு நிம்மதியை தாரும். என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தாரும். என் வீட்டுக்குள்ள ஒரு விடுதலை, ஒரு அமைதி உண்டாகட்டும், ஒரு சமாதானம் உண்டாகட்டும். என் வாழ்க்கையை நீ தொடும், ஆசீர்வதியும், விடுதலையாக்கும். இயேசுவே, உண்மையாகவே என் இருதயத்திலிருந்து இந்த ஜெப வார்த்தைகளை உமக்கு சொல்லுகிறேன். என் ஜெபத்தை கேளும், எனக்கு பதில் தாரும், எனக்கு ஒரு நிம்மதி தாரும், ஒரு விடுதலை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. இயேசு உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறார், பதில் கொடுத்திருக்கிறார். முன்னாலே வந்திருக்கிற நீங்கள் தொடர்ந்து இந்த ஆண்டவருக்குள்ளே வளரணும். தொடர்ந்து ஜெபம் பண்ணணும், விட்டுறக்கூடாது. இன்றைக்கி மாத்திரம் இல்லை, தொடர்ந்து இயேசுவை விடாமல் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். விசுவாசம் உங்களுக்கு இருக்கும், அந்த விசுவாசத்தை விட்டுறாதீங்க. பைபிள் இல்லைன்னா பைபிள் வாங்கி வாசிங்க. உங்களை கூட்டிகிட்டு வந்தவங்க அவங்களோட தொடர்ந்து நீங்கள் பேசி, சின்ன குழுக்கள் இருக்கும், நீங்கள் வரலாம். வெள்ளிக்கிழமை பெண்களுக்கு விசேஷத்த கூட்டம் 10 மணிக்கு வெள்ளிக்கிழமை உண்டு, இங்கே வரலாம். வெள்ளிக்கிழமை மாலையில் நீங்கள் அடிக்கடி வரலாம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை காலையில் 5 மணியிலிருந்து இந்த இடத்துல நடக்கும். நீங்கள் தொடர்ந்து வரலாம். இயேசுவை விட்டுறாதீங்க. உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஆமேன். எல்லாரும் ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். இப்படி எல்லாரும் எழுந்திருப்போம். வியாதி உள்ளவர்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். அந்த வியாதிகள் உங்களுக்கு சுகமாகும். ஆண்டவருடைய அற்புதமான ஒரு வல்லமையை ஆண்டவர் இன்னைக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. ஜீசஸ். உடம்பெல்லாம் வலி, வேதனை, மூட்டு வலி, உன்னுடைய முழங்கால்கள் வலி, உன்னுடைய உடம்பில் கணுக்காலில் வலி, விரலில் வலி, இப்படி வேதனையோடு இருக்கிறேன்னு சொல்கிறவங்க கை வைத்து காண்பியுங்கள். அந்த வீடுகள்லேயும் வேதனையோடு இருக்கிறவங்க கை வைத்து காண்பியுங்கள். இந்த வேதனை உனக்கு இப்போ உன்னை விட்டு மாறிடும். அந்த வேதனையை ஆண்டவர் தொட்டு சுகமாக்குவார்.
உனக்கு ஆண்டவர் சுகமாக்குன உடனே நீ வந்து சாட்சி சொல்லணும். விசுவாசத்தோடு நீ ஆண்டவர் உன்னை சுகமாக்குவார். எந்த இடத்துல வேதனை இருக்குதோ அந்த இடத்துல இந்த எண்ணெயை பூசி ஜெபம் பண்ணு, இந்த வேதனை மாறிடும். ஊழியர்கள் அந்த வேதனை நீங்கிற இடத்துக்கு ஜெபம் பண்ணுறவங்கள பார்த்து சந்தித்து அவங்கள கூட்டிகிட்டு சாட்சிக்கு கொண்டு வாங்க. உள்ளேயும் உள்ளவங்க ஆண்டவர் அற்புதம் செய்யணும், அந்த வியாதி வேதனை மாறும்படி ஜெபம் பண்ண போகிறோம். எல்லோரும் ஜெபம் பண்ணுவோமா? வீடுகளிலேயும் வேதனைகள், சரீரத்தில் உள்ள வேதனைகளை கர்த்தர் எடுத்து போடும்படி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய கரம் இந்த வேளையில் இறங்கி வரட்டும். உனக்கு சொல்ல முடியாத இடுப்பு வேதனைகள் உனக்கு இருக்கும். அந்த இடுப்பு வேதனைகள் உன்னை விட்டு எடுக்கப்படும். முதுகு எலும்பில் இருக்கிற வேதனைகள் கர்த்தர் மாற்றுவார். உன் கட்டிகளில் ஒரு வேதனை மாறணும். வயிற்று வலிகள் வேதனைகளை கர்த்தர் மாற்றுவார். உன் வேதனையை சுமந்தவர் ஒருவர் இருக்கிறார். உன் வேதனையை சுமந்த இயேசு ஒருவர் இருக்கிறார். நீ சுமக்க தேவையில்லை. ஆண்டவருடைய அற்புதமான கரம் இறங்கி வரட்டும். நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே, நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எல்லா வேதனைகளும் இயேசுவின் நாமத்தினாலே, சரீரத்தில் இருக்கிற எல்லா வேதனைகள், உடம்பில் இருக்கிற எல்லா வேதனைகள், எல்லா கட்டியின் வேதனைகள், எல்லா பலவிதமான வேதனை, நரம்புகளில் இருக்கிற வேதனை, எலும்புகளில் இருக்கிற வேதனை இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது புறப்பட்டு போ, இப்பொழுது புறப்பட்டு போ. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினால புறப்பட்டு போ. இப்பொழுது அந்த வேதனைகள் முற்றிலும் முறிந்து வெளியே வரட்டும். அந்த எலும்புகள், அந்த சதைகள், தசைகள், ஊன்களில் இருக்கிற வேதனைகள், கட்டிகள் இருக்கிற வேதனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே வெளியே புறப்பட்டு போ என்று கட்டளை கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே இந்த பிள்ளைகளுக்கு சுகம் உண்டாகணுமே அப்பா. வியாதிகள், கட்டுகள் மாறணும். உடம்பு எல்லா பலவீனங்களும் மாறணும். அற்புதம் செய்யும், அற்புதம் செய்யும், அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தினால எல்லா கட்டுகளும் உடைந்து போகட்டும். ஒரு வல்லமை, ஒரு வல்லமை, வல்லமை இந்த இடத்துல இறங்கி வருகிறது. பிசாசினால உண்டாயிருக்கிற அந்த எல்லா வல்லமையும் நீங்கி போகட்டும், நீங்கி போகட்டும், நீங்கி போகட்டும், நீங்கி போகட்டும். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால நீங்கி போகட்டும், நீங்கி போகட்டும். அசுத்த ஆவிகள் பேசாமல் வெளியே போகட்டும். ஆண்டவரே, இந்த இடத்துல தேவனுடைய வல்லமை வந்து இறங்கி இருக்கிறது. ஓ காட், எல்லா வேதனைகளையும் எடுத்து போட்டிருக்கிறேன். தேவனுடைய வல்லமையின் ஆவியானவர் கூட இருந்து அற்புதம் செய்யும்படி ஜெபிக்கிறோம், அற்புதம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஊரா மகாமா ஹாலாவா கூடா பகாந்தல பஹாமா. கட்டுகள் உடையட்டும், கட்டுகள் உடையட்டும், கட்டுகள் உடையட்டும். எல்லா வியாதியும் நீங்கி போகிறது. இப்பவுமே வேதனை ஒன்று விட்டு மாறி போகிறது, வேதனை ஒன்று விட்டு மாறி போகிறது, வேதனை ஒன்று விட்டு மாறி போகிறது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் உனக்கு சுகம் கொடுத்திருக்கிறார். உன் வேதனை இப்பவுமே சுகமாயிட்டு. எத்தனை பேருக்கு அந்த வேதனை சுகமானது? கர்த்தர் உன்னை சுகமாக்கியிருக்கார். வேதனை உன்னை விட்டு போயிட்டு அற்புதமாக ஆண்டவர் சுகமாக்கியிருக்கிறார். ஹல்லேலூயா. விடுதலை உண்டாயிருக்கிறது. எத்தனை பேருக்கு அந்த வேதனை மாறி இருக்கு? கை வைத்து காண்பீங்கள். என்ன வேதனை மாறிச்சின்னு உடனே வந்து சாட்சி சொல்லு. கர்த்தர் உனக்கு அற்புதம் கொடுத்த சுகத்தை சத்தமாக தைரியமாக சொல்லு. ஆண்டவர் உனக்கு இப்போ விடுதலை கொடுத்துருக்கிறார். ஆமென். இதட்டி கர்த்தரை தோத்திரம். மறுபடியும் எல்லாரும் எழுப்பி நிற்போம், எல்லாரும் எழுப்பி நிற்போம். மறுபடியும் எல்லா வியாதிகளுக்கும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் அற்புதம் செய்வார், அற்புதம் செய்வார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய கரம் கூட இருக்கும். எல்லாரும் எழுப்பி நிற்போம். எல்லா இடங்களிலேயும் ஆண்டவர் அதிசயங்களை செய்வார். நல்ல கைகளை உயர்த்தி, எந்த இடத்துல வியாதி இருந்தாலும் அது நீங்கி போகும். உன்னுடைய மார்பு கட்டிகளை கர்த்தர் மாற்றுகிறார். உன் கற்ப பையிலுள்ள கட்டிகளை ஆண்டவர் சுகமாக்குகிறார். ஹல்லேலூயா. எல்லா இடங்களில் உள்ள கட்டிகள் மறைந்து போகட்டும், வேதனைகள் மாறி போகட்டும், செவிட்டு காதுகள் திறக்கட்டும், செவிட்டு ஆவிகள் வெளியே புறப்பட்டு போகட்டும். சின்ன பிள்ளைகளை பிடிக்கிற அசுத்த ஆவிகள் இன்றைக்கு வெளியேறட்டும். ஆண்டவரே, குடும்பத்துக்குள்ள ஒரு நல்ல நன்மை உண்டாகட்டும், நல்ல விடுதலை உண்டாகட்டும், அற்புதம் உண்டாகட்டும். வீடுகளில் இருக்கிற சாபங்கள், சாப கட்டுகள் இவைகளெல்லாம் உடைந்து போகிறதற்காக ஸ்தோத்திரம். அந்த சாபங்களெல்லாம் இன்றைக்கு விலகி போகிறது.
பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சமாதானம் கொடுக்கிறீரப்பா, அதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமத்தினாலே நுரையீரல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சுகம் கொடும் ஆண்டவரே. மூச்சு திணறல் மாறட்டும் ஐயா. ஆண்டவரே, பிள்ளைகள் மூளை வளர்ச்சி இல்லாமல் பிள்ளைகள் இருக்கிற பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கும் வல்லமை உண்டாகட்டும். அற்புதங்களை செய்யும் ஆண்டவர். மனசுக்கு நல்ல சமாதானம் உண்டாக்கட்டும். ஆண்டவருடைய கரம் கூட இருக்கட்டும். எல்லாரும் விசுவாசித்து இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, கிட்னி நோய்கள் சுகமாகட்டும். கிட்னி நோய்கள், கிட்னி கல்லுகள் சுகமாகட்டும். கிட்னி வீக்கங்கள் சுகமாகட்டும். முதுகெலும்பு தண்டுகளில் இருக்கிற வேதனைகளை சுகமாக்கும் ஆண்டவரே. கழுத்தில் இருக்கிற வியாதிகளை சுகமாக்கி போடும் இயேசுவின் நாமத்தினாலே. உச்சந்தலையில் மூளையில் இருக்கிற கட்டிகள், கேன்சர் கட்டிகள், கேன்சர் நோய் கிருமிகள், எல்லா விதமான கேன்சர்களையும் நீர் சுகமாக்கி போடுகிறதற்காக ஸ்தோத்திரம். அற்புதமும் அடையாளமும் நடக்கிறதுக்காக ஸ்தோத்திரப்பா. எல்லா பலவீனங்களையும் எடுத்து போடும் ஆண்டவரே. கைகள் தூக்க முடியலை, கால் நடக்க முடியலை, சப்பானிகளாக இருக்கிறவர்கள் நடப்பார்களாக, எழுந்து நடப்பார்களாக. வீடுகளில் படுத்திருக்க எழுந்து நடப்பார்களாக. டாக்டர்கள் முடியாது என்று சொல்லி ஆண்டவர் கைவிட்ட கேஸுகளெல்லாம் சுகமாகட்டும். ஆண்டவரே, கையில் பணம் இல்லை, ஆஸ்பத்திரிக்கு போக முடியலை, டாக்டர்களை பார்க்க முடியலை, பல இடங்களில் குழம்பி போயிருக்கிற மக்களை இன்றைக்கு நீர் தொட்டு சுகமாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமை நீர் கொண்டு வருகிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மைமைப்பட ஒவ்வொருவரையும் தொடுவீராக. அற்புதங்களை செய்யும், அடையாளங்களை செய்யும், ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கப்பா. ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தினாலே விடுதலை உண்டாயிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல வாயை திறந்து கர்த்தரை துதிப்போம். வீடுகளில் இருக்கிறவங்க நல்ல சுகமாயிட்டு நீங்கள் சாட்சி சொல்லணும். அங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன சுகமாயிட்டு, உங்களுக்கு ஆண்டவர் என்ன அற்புதம் செய்தார், அந்த சாட்சிகளை சொல்லுங்க. ஆண்டவர் உங்களோட கூட இருப்பார். ஆண்டவருடைய கரம் கூட இருப்பதாக. ஆமேன்.